வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிடிஎஃபோட டோட்டல் ஸ்கோர் போர்டையே வந்து தலைகீழாக மாற்றுறதுக்கான ஒரு டாஸ்க் தான் வந்து இப்போ வந்திருக்கு. டிடிஎஃபோட டாஸ்க் 8 என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஸ்கோர் போர்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ தட் யார் யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படி இருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க. இது அப்படியே தலைகீழாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டாஸ்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் 8. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் 8ல் இந்த மாதிரி ஒவ்வொரு பேர் பதிக்கப்பட்ட அந்த பின் வந்து இருக்கும். ஸோ பாலை வந்து உருட்டி விட்டு அந்த பின்னை வந்து கீழே உள்ள வைக்கணும். ஸோ இப்போ யார் அடிக்கிறாங்களோ அவங்களோட பின் வந்து இதில் இருக்காது. ஸோ மற்றவங்களதெல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா அருண் வந்து பாலை உருட்டி விடுறாரு. அவரது தவிர்த்து மற்ற எல்லாரோட பின்னும் வந்து அங்கே இருக்கும். ஸோ உருட்டி விடுறப்ப அந்த 9 பின்னும் வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைக், ஒரு ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விழுந்துருச்சு அப்படின்னா அருணுக்கு வந்து 3 பாயிண்ட் கொடுக்கப்படும். இன்கேஸ் அருண் வந்து அடிக்கிறப்ப 2 பேர் வந்து 3 பேர் வந்து விழலைன்னு வச்சுக்கோங்க. 3 பேர் வந்து விழலை, லைக் முத்துக்குமரன் அண்ட் தென் ஜாக்லின் அதுக்கப்புறம் ராணவ், இவங்க 3 பேர் விழலை அப்படின்னா 3 பேருக்கு ஒரு பாயிண்ட் வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணப்படும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இல்லை அவர் அடிக்கிறப்ப 9மே விழலைன்னு வச்சுக்கோங்களேன், 9 பேரும் இவரோட 3 பாயிண்ட்டை வந்து பிரித்து எடுத்துப்பாங்க. அவருக்கு எந்த பாயிண்ட்டும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க். ஸோ இது வந்து 10 ரவுண்டாக வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கோர் போர்டு வந்து டோட்டலாக மாறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் டாப்பில் இருந்தாங்களோ அவங்கள பாட்டம் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. யாரெல்லாம் பாட்டமில் இருக்காங்களோ அவங்களாம் டாப்பில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த ரவுண்ட் எந்த அளவுக்கு வந்து ஸ்கோர் போர்டை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஸோ பார்த்தப்ப அருண் வந்து ஃபுல்லாக மிஸ் பண்ணிடுறாரு. அந்த 9 பாயிண்ட்டை பேசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பிரித்து எடுத்துக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். ஸோ அந்த பேசுறதுல நிறைய விஷயங்கள் வந்து ஏற்படலாம், சண்டைகள், தென் வாக்குவாதங்கள் வரும். ஸோ அதை வந்து எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணி பிரித்து எடுக்கிறாங்கன்றதும் இன்னொரு டாஸ்க் இதில். ஸோ டாஸ்க்குள்ளே இன்னொரு டாஸ்க் அப்படின்ற மாதிரி. ஸோ யார் யார் எவ்வளோ பாயிண்ட் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றத ஒவ்வொரு ரவுண்ட்லையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.